ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கௌதம் வந்து அவங்க தம்பிக்கிட்டே இப்படியே விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்காமோ ஒழுங்கா என்னோட ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல வேலையை பாரு அப்படின்னதும், அண்ணே அதெல்லாம் எதுக்குன்னு, நான் சின்ன பையனா, இங்கே பாரு நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுன்னு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும், இந்த வயசில் பிஸ்னஸா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கே நிறைய கம்பெனிலாம் இருக்குது, அதை விட்டுட்டு இன்னொரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிற, அதெல்லாம் தேவையில்லை, நீ நம்மளோட ஆஃபீஸில் ஜாயின் ஆகிடு அப்படின்னதும், அண்ணே என்னென்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னும் போதும் உடனே மதுமிதா வந்து, இங்கே பாருங்க அதான் அவர் சரின்னு சொல்லிட்டார்ல, நீங்க போங்க ராஜேஷ் அப்படின்னதும் உடனே நம்ம கௌதம் வந்து, என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க உங்க தம்பி சுயமா ஒரு தொழில் செஞ்சாதான் அதுல தோல்வி வெற்றி நஷ்டம் லாபம் எல்லாமே தெரியுங்க. அப்படி அதுல மட்டும் அவர் ஒழுங்கா ஜெயிக்கலன்னு சொன்னா நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலை பார்த்து கொடுக்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னதும், நீங்க சொன்னா சரிதாங்க, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கௌதம சந்தோஷம் கிளம்பலான்னு எடுக்கும்போது உடனே நம்ம மதுமிதா என்ன பண்றாங்கன்னா, சந்தோஷ் கிட்ட வந்து ஒரு சாப்பாட்டு கேரியில வந்து கொடுக்குறாங்க. என்னங்க அது என்னோட புருஷனுக்கு, இங்க பாருங்க ஆபீஸ் போனதும் அவருக்கு இந்த சாப்பாடை தவிர வேற எந்த ஒரு சாப்பாடு கொடுத்துறாதீங்க, இந்த சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு. அது எதுக்குங்க இந்த சாப்பாடு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்குறீங்க, பின்ன இவர் நைட்டு என்ன பாடுபட்டாரு தெரியுமா, அதனால நீங்க இதை பார்த்து பத்திரமா அவருக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னது. சரிங்க, அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்னு சந்தோஷ் கேக்குறாங்க. அதுவா, அதுல தயிர் சாதம் இருக்கு. என்னது தயிர் சாதமா, எப்படிங்க நான் சாப்பிடுறது அப்படின்னு கௌதம் கேக்குறாங்க. இங்க பாருங்க நைட்டு என்ன பாடுபட்டீங்க, அதனால இதை மட்டும் நான் இன்னைக்கு சாப்பிடணும், கிளம்புங்க அப்படின்னதும் உடனே கௌதம் சந்தோஷம் கார்ல ஏறிக்கிறாங்க. அப்போ நம்ம மதுமிதா வந்து டாட்டா காட்டுறாங்க நம்ம கௌதமும் விடாம டாட்டா காமிச்சிட்டே இருக்காங்க. போதும்டா, ஒரு ரொமான்ஸுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சந்தோஷ் வந்து கலாய்க்கிறாங்க. இந்த பக்கம் மதுமிதாவுக்கும் மறுபடியும் டாட்டா காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெக்கப்படுறாங்க மதுமிதா. அப்படின்னு பார்த்து பாட்டி வந்து, என்னமா வெக்கம் எல்லாம் படுறா, ஐயோ போங்க பாட்டி எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு மதுமிதா சொன்னதும், இதான் எனக்கு வேணும், நீ என் பேராண்டிய சந்தோஷமா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு பாட்டி வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்தோஷ் வந்து கௌதம் கிட்ட, உண்மையிலேயே சொல்ல போனா மதுமிதா மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னா, உனக்கு என்னெல்லாம் பார்த்து பண்றாங்க, உண்மையிலேயே லேட்டா கல்யாணம் பண்ணாலும் உனக்கு ஒரு நல்ல வைஃப் தான் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷ் சொன்னதும், ஆமாண்டா அவங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க, ஆனா நான் தான் அவங்களுக்காக இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணதே இல்லை அப்படின்னதும் உடனே நம்ம சந்தோஷ் வந்து, இங்க பாரு இப்ப நான் என்ன, நீ ஏதாச்சும் அவங்களுக்கு பண்ணடா அப்படின்னதும், அப்படின்னா என்னடா பண்றது, இங்க பாரு ஆபீஸ் விட்டு வரும்போதும் மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடு அப்படின்னது. சூப்பர் ஐடியா இல்ல, அல்வா எனக்கு மல்லிப்பூ மதுமிதாவுக்கு அப்படின்னதும் உடனே ஓங்கி முதுகுலே ஒரு குத்து கொடுக்குறாங்க நம்ம சந்தோஷ். என்னடா இப்படி குத்துற, கொஞ்சமாச்சும் வளருடா, இங்க பாரு ரெண்டும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதை வாங்கி கொடுறா, இல்லடா இதை விட வேற ஐடியா சொல்லு அப்படின்னும் போது உடனே நம்ம கௌதம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் காஃபி குடிக்க போயிருப்பாங்க. அப்படின்னு பார்த்து காசு கட்டதும் நம்ம மதுமிதா பார்த்திருப்பாங்க, அவங்க பர்ஸ் எடுத்து வரல. உடனே மதுமிதா அவங்க தம்பிக்கு வந்து போன் போட்டு, இப்படி பர்ஸ் கொண்டு வரலடா, காஃபி குடிக்க வந்தோம், காசு இல்ல, நீ உடனே காசு எடுத்துட்டு வா அப்படின்னுப்பாங்க. இதை வந்து கௌதம் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சுடா, அவங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னுட்டு உடனே அவங்க மேனேஜர் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதம் மாமா வந்து வந்துடுறாங்க. உடனே பாட்டி வந்து, இங்க பாரு உன் பொண்ணோட தலை தீபாவளி, நீ டூர் அதுன்னு போயிட்டு வர, ஆமா என்ன ஆச்சு போன விஷயம் அப்படின்னதும், இடையில பிரச்சனை அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான பார்த்தேன், நீ ஆச்சு இடையில வாரதாச்சு அப்படின்னு பாட்டி வந்து திட்டுறாங்க. இந்த பக்கம் மறுநாள் காலையில நம்ம கௌதம் அம்மா பாட்டி மதுமிதா 3 பேர் நிக்காங்க. அப்படின்னு பார்த்து மேனேஜர் வராங்க. மேடம் என்ன கௌதம் சார் அனுப்பி வச்சாரு, அவரு உங்களுக்கு அக்கௌண்ட் திறந்திருக்காரு, அது மட்டும் இல்ல அவரு அக்கௌண்ட் எல்லாத்துலயுமே உங்களை நாமினேட் பண்ணிருக்காரு அப்படின்னதும் உடனே மதுமிதா வேணான்னு மறுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கௌதம் மாமா செம டென்ஷன் ஆகுறாங்க. சவுந்தலா உடனே பாட்டி வந்து, என்னமா மதுமிதா மறுக்காம கையெழுத்து போடு அப்படின்னதும் நம்ம மதுமிதாவும் எல்லா ஃபார்ம்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க. இதை பார்த்து சவுந்தலா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இத்தனை நாளா பிரிஞ்சு இருந்தவங்க எப்படி எல்லாம் பண்றாங்க, இதை விடக்கூடாது, இப்பெல்லாம் இந்த மதுமிதாவுக்கு எல்லாரும் முன்னுரிமை கொடுக்குறாங்க, இதை கிடைக்க விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் போனதும், இத்தனை நாளா நீங்க 2 பேரும் ஆப்போசிட்ல இருந்தீங்க, இப்ப 2 பேரும் நல்லபடியா ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சவுந்தலா சொன்னதும், ரொம்ப டைம் செட்டா அப்படின்னு மதுமிதா போறாங்க. விடக்கூடாது, இதை நான் விடவே மாட்டேன், எப்படி நீங்க 2 பேரும்
ஒற்றுமையா இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன், உங்களை பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் அபிஷேக் வெளியில இருக்கிறது தான். முதல்ல அவனை வந்து அவங்க ஆபீஸ்க்கு போக வைக்கணும் அப்படின்னுட்டு அபிஷேக் பாட்டியும் மதுமிதாவும் கொள்ள இருந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, வேலைக்கு வந்து நம்ம மதுமிதா காதலிச்ச அந்த பையன் வாரான். இதை பார்த்து நம்ம மதுமிதா வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க. இவன் எதுக்கு இங்க வாரான், கண்டிப்பா ஏதோ ஒரு உள்நோக்கத்துல தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு மதுமிதா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. உடனே பாட்டியும் பார்த்துட்டு யார் இந்த பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னதும், என்னமா சொல்ற? அம்மா பாட்டி, இது என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரிப்பா வாப்பா வந்து உட்காரு, நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மதுமிதா செம டென்ஷன் ஆகி, டேய் எதுக்குடா இங்க வந்த, அம்மா யார கேட்டுட்டு வந்த, வாவ் என்ன மது நல்ல பெரிய இடத்துல தான் செட்டில் ஆயிருக்க போல இருக்கே, நீ சொல்லும் போது கூட நான் என்ன ஏதோன்னு நினைச்சேன், ஆனா கோடீஸ்வரன் வீடுனா இப்படித்தான் இருக்கணும், செம வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆயிட்டுல, அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல அவன் பேசிட்டு இருக்கான். உடனே மது வந்து டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு நீ இப்போ எதுக்கு வந்த, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம மது வந்து சத்தம் போடுறாங்க. இது எல்லாம் நம்ம அபிஷேக்கோட வேலை தான். இந்த பக்கம் நம்ம மதுமிதாவு கிட்ட வந்து அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணிட்டு போகலான்னு வர இல்ல மது, உன் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு அவன் ஒரு ஆஃபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணு, என்ன போய் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதும் மதுமிதா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சி உனக்கு அசிங்கமாவே இல்லையா, இப்படி அவர்கிட்ட வேலை பார்க்கணும்னு வந்திருக்கேன், இது பாரு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் பண்ணவும் மாட்டோம், ஒழுங்கா வெளியில போட அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து துரத்துறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம பாட்டி வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க. உடனே மதுமிதா வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.